ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு பார்ப்போம். என்ன வேலை பார்க்க போறோம் சொல்லு பிரியா? பாத்திரம் விளக்க போறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து நான் பாத்திரம் விளக்கணுமா? என் மருமக வந்து வீட்டுல உட்காந்துக்குருவாங்களா? நான் வீடியோ எடுப்பேன். எந்த ஊரு நான் எங்க சொல்லுங்க நீங்களே மனசாட்சி படி சொல்லுங்க. நான் வேலையை பாக்குறது இல்ல. நீ வேலை பாக்குறதா நான் இல்லைன்னு சொல்லல. இந்த வேலையில பாக்கணும்ல. சரி என்ன பண்றோம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க. இவங்க மாதிரியேதான் அவங்க பய என்ன வேலை பார்த்தாலும் சும்மா இருக்கேன்னு தான் சொல்லுவாரு. சும்மா இருக்கு. நீ எப்படி எங்க சொல்ற? நீங்க சும்மா இருக்கீங்க, நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்றீங்க. நோ எப்பதான் சொல்றேன். சரி வாங்க பாத்திரம் எவ்வளவு கட்டணும் பாக்கலாம். அது காலையில நான் எல்லாம் விளக்கி கொஞ்சமா தான் போட்டு வச்சிருக்கேன். காலையில அவ்வளவு விளக்குவேன் நானு. அதெல்லாம் எங்க அத்தைக்கு தெரியாது. பாத்திரம் எவ்வளவு குமிஞ்சிருக்கு. இன்னைக்கு கம்மியா இருக்கு, குவியல கம்மியா தான் இருக்கு. இல்ல என் மருமக வந்து எல்லா வேலையும் பார்க்கும். நான் அது சும்மா கலாய்ச்சிக்கிறது தான். காலையில எல்லாம் எல்லா வேலையும் பார்க்கும். இன்னைக்கு லெமன் சோறு. இன்னைக்கு வந்து லெமன் சோறு நான் அடிச்சு வச்சுட்டு போனேன்னா பிரியா வந்து சோறு மட்டும் ஆக்கிட்டாங்க. எப்படின்னா லெமன் சோறுங்க, பயிறு அப்புறம் பயிறு பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் பண்ணாங்க. லெமன் சாப்பாடு அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு. இனி நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி போடலாம்னு நினச்சிருக்கோம். உங்களுக்கு வேணுமா? அங்கே சாப்பிடுவோம். அவர் பின்னாடி ரியாக்ட் பண்ணிட்டு போறாரு. களவாடி பையன், ஐயோ பயங்கரமான களவாடிங்க. இப்படிங்க அப்படிங்க இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. சரி விளக்கட்டுமா பாப்பா? விளக்குங்க. போய் என் மகளுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சரி ஓகே சொல்லுங்க. நீங்க 2 பதில் சொல்லுவீங்கன்னா ஆடியன்ஸ்ல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பேச தெரியாது. ஒரு நாள் தெரியாம இருந்தாங்க போனேன். ஆனா அங்க பாக்குறதுக்கிட்ட போக முடியும். இவங்க அக்காவை மல்லு கட்டி அவ கோவிச்சுட்டு ஓடி இப்போ போய் அவளை கூப்பிட்டு வந்து உள்ளே படிச்சுட்டு இருக்கா. கதவுலாம் பூட்டி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கா. இதை பாத்திரம் கழுவுல. இன்னும் இவனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் பாத்திரம் கழுவுன்னு. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் நடக்குதுன்னு? ஏண்டா சொல்லு, எதுக்கு அழுச்சு அக்கா? நீ நம்மளுக்கு வந்தானே. இப்போ வந்து நான் பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். கழுவிட்டு சிங்க் மட்டும்தான் கழுவாமல் இருக்குது. இனி அதையும் கழுவிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன். இனி வந்து சிங்கை மட்டும் கழுவிட்டு சுத்தம் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிக்கல. நான் வந்து பாத்திரம் கழுவிருக்கேன். இனி வந்து எங்கள் மருமக தான் சமைப்பாங்க. தம்பி வந்து வெளியில் இருக்கேன். அவனை போய் பார்க்கணும். பாப்பா உள்ளே படிச்சுட்டு இருக்கா, சின்ன பிள்ளை. அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அதுவாசி அது வெளியில் நீ அவனை பார்க்குற வேலை தான் என் டியூட்டி. ஓகேவா? பார்த்தீங்களா, இவனை தூக்கி வச்சுட்டே தான் பொழப்பு போகுது. இப்போ வந்து நான் இவனை தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்கேன். இது எங்கள் செட்டு, நார் வைக்கிற செட்டு. ஓகேவா? இதுதான் நார். நல்லா பார்க்குறீங்களா? நாரை இப்படி திரும்பி நார் தெரியும். இதுதான் நார், வாழை நார். நீங்கள் கேட்குறீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் இதுதான் வாழை நார். இப்படி பார்த்தா என் பேரை பார்க்குறியா? என்னடா அப்பா என்னோட வித்தை கட்டுறாங்க அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் வந்து காற்று ஓவராக அடிச்சிட்ருக்கு. கேரளா மழை பெய்யுதா என்னன்னு தெரியல, ஆனால் காற்று அடிக்குது. இந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா துவைக்கிறதுக்கு போட்ட கல் நம்ம வீட்டில். ஆனால் துவைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேலைக்கு போகிறது துவைக்கிறது இல்லை. வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இதில் தான் துவைப்பேன். நின்றுட்டு துவைச்சா நல்லாயிருக்கும்னு. அது கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிருச்சு. இன்னி வந்து நைட்டு சமைக்கிறது தான். நான் தான் சமைக்க மாட்டேன். பாப்பா பிரியா தான் சமைக்கும். பிள்ளை ஏற்றிக்க வச்சுட்டே இருக்க வேண்டியதான். நான் பாட்டுக்கு ஜாலியாக இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். என் பேத்தி ஒருத்தாங்க படிச்சுட்டே பார்த்துட்டு நீ பார்த்து இப்படின்றா. எதுக்குன்னு தெரியலையே, எதுக்கு அப்படி ஈன்றா. வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டேன். ஜம்முன்னு உட்காரல, இங்கே ஓடி விரட்டிக்கிட்டு தான் இருக்கேன் என் பேரனை. இந்த பக்கம் ஓடுறியா, அந்த பக்கம் ஓடுறியா, அங்கிட்டு ஓடுறியா, இங்கிட்டு ஓடுறியா. கூடவே நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும். இதை காட்டிலே நம்மளுக்கு என்ன வேலை? அதுதான் வேலையே. சரிங்க. உங்கள் வீட்டிலலாம் நீங்களாம் பேர பிள்ளைகளை இப்படி தான் பார்ப்பீங்களா என்ன அப்படின்ட்டு நிறையா பேர் டவுட்டு கேட்குறீங்க. பேர பிள்ளை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்ட்டு நிறையா இருக்குது. ஓகே, உங்கள் வீட்டில் இது மாதிரி என்னெல்லாம் நடக்குது, எந்தெந்த கலாட்டெல்லாம் நடக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.